அம்மா நீங்களும் வாங்கம்மா. ஓ சுந்தராளி, என்னம்மா நம்ம கேங்கும் பண்ணுமா என்ன? ஓ அப்படி போடு மச்சான் சாமி, சரியான வேலையை தான் பார்த்துருக்கான். சாமி என்ன சாமி? அம்மா அவங்களுக்கு ஒரு நிமிஷமா. இது வழக்கமா நடக்கிற சாமி பூஜை கிடையாது. கன்னிசாமிகளுக்கு செய்யற பாத பூஜை. ஒருத்தருக்கு மட்டும் பாத பூஜை செஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு செய்யாம போனா அது நல்லது இல்லையம்மா. முருகனுக்கு எந்த குறையும் வைக்க கூடாது. அது பெரிய பாவம்மா. 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி பாத பூஜை பண்ணி புண்ணியத்தை சேர்த்துங்கம்மா. வாங்கம்மா. ஐயோ ஐயா ஐயா நான் பண்றேன். ஏம்மா என்னது உங்க அக்கா ஆனந்த் தெரியாம கால் விடுறா? ஏம்மா சுரேகா, அடுத்தது நீ தான். உங்க அக்கா எனக்கு கூட இதெல்லாம் பண்ணது இல்லையே. மாமா, அவ முதல்ல அக்காவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு எல்லார் முன்னாடியும் அரைஞ்சா. இப்போ இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு கால்ல விழ வைக்கிறா. இவ்வளவு என்னதான் மாமா பண்றது? அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கோமா. அடுத்தது மாப்பிள்ளை நம்மளை தான் கூப்பிடுவேன். அப்படியே நைஸ் எஸ்கேப் ஆயிரும். யோ, ஷார்ப்பு. கூப்பிட்டேன். எங்க போறீங்க? வாங்க. குழந்தை தங்கச்சி சாமி. இவ மாலையே போட்டாலும் நம்மளை கோத்துறத மட்டும் மறக்காம பண்றாமா. வாங்க சாமி. வாங்க. நாங்களா? நாங்களே தான் வரணும். வாங்க வாங்க ஷார்ப்பு சாமி. Come on. மாப்பிள்ளை, Start இது பண்ணுங்க. நான் யார் காலையும் விழுந்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம். தப்பு இருந்தா மன்னிச்சுக்க. ஓகே. கடைசியா கல்யாணத்தப்போ மாதவிக்கு போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் இங்கதான் வைக்கிறேன். போதுமா மாப்பிள்ளை? கண்ணுக்கு அரோகரா. அப்புறம் இங்க பண்ணுங்க. அங்கேயுமா? ஐயோ, நீ கூப்பிட்டு எடுக்குது மாப்பிள்ளை. பண்றேன். அப்பா, ஒரு வழியா முடிஞ்சது. போதுமா? இல்ல அந்த பெரிய ஒரு காலையும் கழுவுவா? வெரி குட். போதுமா? தங்கச்சி சாமி. ஹலோ சாமி. கூப்பிடுங்க, விட்டுறாதீங்க. சாமி வாங்க சாமி. தனியா கூப்பிடுமா தங்கச்சி சாமி? வாங்க வாங்க. இதெல்லாம் புண்ணியமா, அதை நீ கண்ணியமா பண்ணு. நல்லா கிட்ட வாங்க சாமி. டைமிங் போட்டு. தங்கச்சி சாமி, அண்ணி சாமிக்கு பண்ணுங்க. அன்னிக்கு ஏமா கரெக்ட் தானே சாமி? இங்க 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 பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். கன்னிசாமிக்கு பாத பூஜை எல்லாம் முடிஞ்சது. அந்த முருகனோட அருளால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது.
வெற்றிவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா. சாப்பிடுங்க. எல்லாரும் எல்லாரும் சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிட்றோம் நல்லா சாப்பிடுங்க. மனசார சொல்றேன், தங்கமான புள்ளைய பெற்றிருக்கீங்க. இன்னைக்கு பணம் காசு எல்லார்கிட்டயும் இருக்கு. நல்ல குணம் யாருக்கிட்டயுமே இல்லாம போயிடுச்சு. ஆனா தம்பி கிட்ட அது கொட்டி கிடக்கு. மனுஷனை மனுஷனா பாக்குற பண்பு இருக்கு. யாரையும் ஒதுக்கி வைக்காம, யாரையும் ஏளனமா பார்க்காம, தன்னை பெருசா நினைக்காம, எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் சமம்னு பாக்குற குணம் இருக்கு. அவருக்கு நம்ம முப்பாட்ட முருகன் எல்லா வளத்தையும், நீடிச்ச ஆயுளையும், உடல் ஆரோக்கியத்தையும் தரணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா, நாங்கெல்லாம் கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறோங்க ஐயா. எங்களெல்லாம் யாரும் மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல. எங்களை இவ்வளவு பெரிய பங்களாக்குள்ள கூட்டு வந்து விதவிதமான சாப்பாடு எங்க வயிறு நிறைய போட்டு எங்க பசிய ஆத்திட்டீங்க ஐயா. எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நாங்கெல்லாம் ஐயா தெருவுல வந்து பிச்சை எடுக்கிறோம். ஐயா, நாங்க உங்க வீட்டு காம்பவுண்ட் சவுத்துக்கு வெளியே நின்னா கூட எங்களை அடிச்சு துரத்திடுவாங்க ஐயா. எங்களை எல்லாம் மதிச்சு உள்ள வர வச்சு மரியாதை செஞ்சிருக்கீங்க சார். நீங்களும் உங்க குடும்பமும் 100 வருஷத்தை தாண்டி நல்லா இருக்கணும் ஐயா. நல்லா இருக்கணும் ஐயா. ஐயா, நாங்க வரோம் ஐயா. வாங்கப்பா. வாங்கடா, போயிட்டு வாங்க. என்ன ஒரு பார்த்து அருமையான போயிட்டு வாங்க. சாப்பாடு. என்னக்கா இது? போயும் நம்மள அவ கால்ல விழ வச்சுட்டான். வெரி சேட். ரொம்ப கொடுமையா இருக்கு. உனக்கே அப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கும்? உடம்பு முழுக்க அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. இது காலத்துக்கும் என் மனசை விட்டு போகாது. எவ்வளவு அசிங்கம்! இதை விட கேவலமா என் வாழ்க்கையில எதுவும் நடந்துற போதா? ச்சீ, நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு. மது, நீ வேணா இந்த மாமாவை நினைச்சுக்குவேன். கேவலமா இருக்கு. சும்மா இருங்க. ஒன்னு நினைச்சா அவமானம், என்ன நினைச்சா கேவலம். அவமானம் பெருசா, கேவலம் பெருசா, கேவலம் பெருசா, அவமானம் பெருசா, அவமானம் கேவலம், கேவலம் அவமானம். சொல்லுமா. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க மாமா. வார்த்தை சிக்கிடுச்சுமா. இன்னைக்கு நடந்த பூஜை ஏதோ சாதாரணமா யதார்த்தமா நடந்துச்சு நான் நினைக்கிறேன். வேற என்ன சொல்ல வர? கண்டிப்பா இது எல்லாமே அவளோட பிளான் தான். நீயே நல்லா யோசிச்சு பாரு. சூர்யா சாமிக்கு வேண்டிக்கிட்டு மாலை போட்டா சரி, இவ எதுக்கு திடீர்னு மாலை போட்டா? இது அவளா இஷ்டப்பட்டு மாலை போட்டதில்ல தானே. மாப்பிள்ள தானே கட்டாயப்படுத்தி மாலை போட்டு விட்டான். ஏதோ ஒண்ணு. அப்படியே இருந்தாலும் தன்னோட விருப்பத்தை சூர்யாவோடது மாதிரியே காட்டி நிறைவேற்றிக்குவா. அப்படியே இருந்தாலும் அவ மாலை போடணுங்கிறது அவளோட ஆசையா இருக்கும். ஆனா அதை செய்ய வச்சதெல்லாம் சூர்யாவை. வித்தியாசமா யோசிக்கிறாளே. இல்ல சுரேகா, எனக்கு தெரியல. இப்ப மாலை போடுறதுக்கு அவளுக்கு அப்படி என்ன நோக்கம் இருக்கு? அதான் அன்னைக்கே நான் சொன்னேனேக்கா, எப்படி இருந்தாலும் இந்த வீட்ல அவளை நம்ம யாரும் மதிக்க மாட்டோம், கேவலமா ட்ரீட் பண்றோம்னு அவளுக்கு தெரியும்ல. அந்த கோபம் அவ மனசுல இருந்திருக்குமா இல்லையா? அதான் சமயம் பார்த்து சூர்யா மாலை போட்டிருக்கிற நேரத்துல தானும் மாலை போட்டிருக்கிற மாதிரி செட் பண்ணிருக்கா. இப்ப நம்ம எல்லாரும் அவளை சாமி சாமின்னு கூப்பிட்டு தானே ஆகணும். அதோட உச்சகட்டமா என்ன வாடி மதிக்க மாட்டேங்கிறீங்க,
உங்க எல்லாரையும் ஏன் கால விழ வைக்கிறேன் பாருன்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. ஹே, நீ சொல்றது நிஜமா? அப்ப இது எல்லாமே அவளோட பிளான் தானா? வேற என்னக்கா, நிச்சயமா அவளோட பிளான் தான். மா, என்னம்மா நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அம்மா, நாம சும்மா இருந்தாலும் அவ விட மாட்டா போல இருக்கே. என்னையும் இவளையும் கால்ல விழ வச்சதெல்லாம் விடுங்க. கடைசியில அவ உங்களையும் தானே அவ கால்ல விழ வைக்க பார்த்தா. ஆனா எங்களை மாதிரி நீங்க ஒண்ணு அவ கால்ல விழலதான். ஆனா அவ முன்னாடி உங்களை குனிய வச்சால, அந்த வகையில அவ சாதிச்சுட்டான்னு தான் சொல்லணும். போதும். கொஞ்ச நேரம் 2 பேரும் வாய் மூடிட்டு இருக்கீங்களா? 2 சைட்லயும் நொய்யு நொய்யன்னு காதுக்குள்ள வந்து நடுவுல இவரு வேற. அமைதியா இருங்க. டாடி, டாடி என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? இல்லடா, எத்தனையோ நாள் உன்னுடைய வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு ஒத்தையில நின்று நான் எழுதிருக்கேன்டா. ஆனா இப்போ உன்னை நினைச்சு சந்தோஷத்துல அழுறேன்டா. இது ஆனந்த கண்ணீரடா. ஒரு காலத்துல உன்னை பத்தி எத்தனை பேர் பெருமையா சொல்லுவாங்க. சூர்யாவுடைய நிர்வாக திறமை ரொம்ப பிரமாதம்னு பாராட்டுவாங்க. இடையில நீ ரொம்ப குடின்னு அந்த பக்கம் போக ஆரம்பிச்ச பிறகு என் காது படவே உன்னை பத்தி கேலியும் கிண்டலுமா தான் பேசிப்பாங்க. அப்பெல்லாம் என் மனசுக்கு அவ்வளவு வலியா இருக்குண்டா. இப்ப யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் வந்து தங்கமான பையனை பெத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி உன்னை பெருமையா பாராட்டும் போது மனசு அப்படியே ரொம்ப ஊறிச்சு போயிடுச்சுடா சூர்யா. இதுக்காக எவ்வளவு நாள் ஏங்கி கிடந்தான் தெரியுமா? என் பிள்ளைய இந்த உலகம் நல்ல வார்த்தையை சொல்லி பாராட்டுறத கேட்டுற மாட்டோமோன்னு எவ்வளவு நாள் நினைச்சிருக்கேன்டா. அது இன்னைக்கு நடந்துருச்சு. டாட், என்ன நீங்க எதுக்கு இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு எமோஷனல் ஆவறீங்க? இது ஒரு சாதாரண விஷயம் தானே. டேடே, இது சாதாரண விஷயமா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய விஷயம். நான் சம்பாதிக்காத பணம் இல்ல, நான் சம்பாதிக்காத பேர் இல்ல. ஆனா இதெல்லாம் கொடுக்காத சந்தோஷத்தை அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கடா சூர்யா. மனசுக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷங்கிறத விட ஒரு நிம்மதி. நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு இப்பெல்லாம் புரியாது. நீ ஒரு நாள் தகப்பனாவல்ல, அப்போ புரியும். ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் நந்தினி சாமி தான். நந்தினி சாமிக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயா, டாடி, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு ஆக்சுவலி நாங்க பழனிக்கு போறதுக்காக பிளான் பண்ணிருக்கோம். நாளைக்கேவா? இப்பதானே மாலையை போட்டீங்க. 3 நாள் விரதமே போதுமா? இல்ல டாட், அது என்னன்னா இப்போ பொங்கல் வேற வரப்போது இல்ல, அதுக்கு முன்னாடி மலைக்கு போயிட்டு வந்துடலான்னு. அப்பதான் பொங்கலுக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு நல்லா வசதியா இருக்கும்னு நந்தினி சாமி சொன்னா. ஓ, நானும் அதை யோசிச்சு பார்த்தா அது கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. இந்த வருஷம் மாலை போட்டது ஒரு ஆக்சிடென்டல் தான், ஆனா எல்லா வருஷமும் அப்படி இருக்காதுல்ல. அதனால இப்ப போய் முடிச்சிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் நிதானமா பிளான் பண்ணி ஒரு 48 நாள் விரதம் இருந்து முறைப்படி பண்ணிக்கலான்னு நந்தினி தான் சொன்னா. அப்படியா? சரி, போயிட்டு வாங்க, ஒன்னும் தப்பு இல்ல. பழனி எப்ப கிளம்புறீங்க? காலையில, விடி காலையில. நீங்க தூங்குங்க, நாங்க விடி காலையில எந்திரிச்சு அப்படியே கிளம்பிடுறோம். போயிட்டு மறுநாள் வந்துருவோம்ல. நம்ம மறுநாள் வந்துருவோம். ஒரே நாளா? எதுக்கு அவ்வளவு அவசரம்? அப்படி பக்கத்துல கொடைக்கானல்லாம் இருக்கு, சிறுமலை இருக்கு, மேகமலை இருக்கு, இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு மெதுவா வர வேண்டியதானே? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் டாட். இப்போ ஆக்சுவலி நாங்க இப்போ உடனே திரும்பி வரணும் தான் பிளான். அப்ப சரி, காலைல பார்க்கலாம். எதுக்குங்க ஐயா, நீங்க நல்லா அசந்து தூங்குவீங்க, நாங்க கிளம்புறோம். ஏமா, உங்களை வழி அனுப்பி வைக்கிறத விட எனக்கு என்னமா தூக்கம் இருக்கு. காலையில பாப்போம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. சரி, போய் போங்க. ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லபடியா இருக்கும். ஓகே, குட் நைட். குட் நைட். பை. போங்க.
தந்தானானே 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 முருகா எம்பெருமான் ஆண்டவன் கடவுளே. சாமி, நீங்க 2 பேரும் கன்னிசாமி தான். அதனால மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த குருசாமி என்ன சொல்றோன்னா அதை பயம்பத்திரமா கேட்டு நடந்துக்கிறேன்னு. புரியுதா சாமி? சரிங்க குருசாமி, அதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அப்படியே செஞ்சிருவோம். கிளம்பிட்டீங்களா சாமி? கொஞ்சம் கண்ணா சிந்துட்டேன், என்ன எழுப்பி விட்டு இருந்திருக்கலாம்ல. டாட் சாமி, சாமி நீங்க எதுக்கு எந்திரிச்சு வந்தீங்க? நீங்க பேசாம தூங்க வேண்டியதானே? அட நீங்க வேற சாமி, முதல்ல மாலை போட்டு மலைக்கு போறீங்க. உங்களை வழி அனுப்புறது முக்கியமா இல்ல நான் தூங்குறது முக்கியமா? என்ன குருசாமி, அவ்வளவுதானே, எல்லாம் முடிஞ்சிச்சா? கிளம்ப வேண்டியதானே? ஆமாங்கய்யா, பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வண்டியை காரைக்குடிக்கு விட வேண்டியதுதான். அப்படி போற வழியில அறந்தாங்கி வடகரையான் முருகன் கோயில்ல பாத யாத்திரை போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து போயிட வேண்டியதுதான் சாமி. சரி சரி, 2 பேரையும் கவனமா பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க சாமி. டாட் சாமி, வண்டி ஓட்ட போறதே நான் தானே. நீ சரியாதான் ஓட்டுவ, ஆனா வழக்கம் போல ஆபீஸ் போற மாதிரி வேகமா ஓட்டினேன்னா அதுக்காக தான் சொல்றேன். நந்தினி சாமி, இவன் வண்டி ஓட்டும் போது முள்ளு 50லயே இருக்கான்னு பாத்துக்கிட்டே போங்க. கொஞ்சம் மேல போச்சுன்னா தலையில நறுக்குன்னு ஒரு குட்டு வச்சிருங்க. சாமி, சாமிக்கெல்லாம் கொட்டு வைக்க கூடாது டாட் சாமி. சாமிக்கு சாமி கொட்டு வைக்கலாம் சாமி, ஒன்னும் தப்பு இல்ல. அதெல்லாம் சாமி சாரே கரெக்டா போயிட்டு வந்துருவாரு, கவலைப்படாதீங்க. அதானே, விட்டு தர மாட்டிய. சரி, நேரத்தோட கிளம்புங்க குருசாமி. சரி சாமி, இந்த ஆரத்தி எடுத்துட்டு போயிடலாம். திருப்பரங்குன்ற முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருச்செந்த முருகனுக்கு. போலாம் சாமி, போலாம். பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா. எம்பெருமான் ஆண்டவா. பாத்து. சரிங்க சாமி, சரிங்க. பத்திரம் போயிட்டு வரேன் சாமி. டாட் சாமி, போயிட்டு வாங்க சாமி, போயிட்டு வாங்க. என்ன நந்தினி சாமி,